வணக்கம். பத்திரிகை உலகில் திரு சந்திரஹாசன் அவர்களை தெரிய ஆரம்பித்தது இந்த விஸ்வரூபம் சமயத்தில் தான் அவர் வெளியே வருவார். பாக்கி நேரத்தில் தான் அவர் இப்போ எப்படி பின்னணியில் ஒரு படமாக இருக்காரோ அதே மாதிரி பின்னணியில் அமைதியாக நின்றுட்டுருப்பார் ஒரு உருவம். ஆனால் என்னுடைய நன்னடத்தைக்கும் என்னுடைய கம்பெனியுடைய நல்ல வழிமுறைகளுக்கும் அவர்தான் காரணம். என்னில் ஏதாவது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தென்படுகிறது என்றால் அது அவரிடம் கற்றுக்கொண்ட விஷயங்கள். மிக என் அண்ணன் என்று சொல்வது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக இருப்பினும் அவரை பற்றி சொல்லும்போது நேர்மையான ஒரு இந்தியன். அதான் நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் எவ்வளோ நேர்மை அப்படின்னா, என்னுடைய மனசாட்சிக்கு நான் பொய் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி வாழ்ந்து காட்டியவர். அது முடியுங்கிறதுக்கு சொன்னார். இப்போ நான்லாம் வருமான வரி கட்டுகிறேன், அதை பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன் என்றால் அதற்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு வழியமைத்து கொடுத்து சென்றவர் அவர். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு தனியாக லாண்ட்ரின்னு வச்சுக்கிட்டது கிடையாது. அவர் தான் அவர் துணியை துவைச்சிக்குவார், முடிஞ்சால் இஸ்திரியாக அவரே போட்டுக்குவார். இது தினம் நடக்கிற விஷயம். அவர் 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் துணி எடுப்பார் தனக்கென்று. அவர் 3 துணி தான் எடுப்பார், வருஷம் பூரா அதை மாறி மாறி அதை தான் போட்டுக்குவார். அதில் ஆடம்பரம் இல்லாமல் வாழ்வதும் தன்னுடைய தம்பி கமலஹாசன் சொல்லிக்கிறது தான் அவருக்கு பெருமை. அப்படி வாழ்ந்து காட்டியவர். அது என்னாலும் வாழ முடியும் என்பதற்கு வழிவகுத்து சென்றவர். நீங்களெல்லாம் அந்த மனிதரை பெருமைப்படுத்தி எங்கள் அண்ணனை பற்றி நாங்கள் உலகுக்கு சொல்ல ஊடக உதவியாக இருந்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய இந்த சோகத்தில் நீங்களும் பங்கு கொண்டதற்கு தனிமையில் எனக்கு ஆறுதல் சொன்னவர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரஜினி சார் சொன்னாங்க, கமல் இன்னும் எப்படி சம்பாதிக்க போகிறாருன்னு தெரியல, எனக்கு அது பெரிய வருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எப்படி இது வரைக்கும் அவங்க பலமாக இருந்திருக்காரு சார்? இவரும் ஒரு அண்ணன் தான், அவர்கிட்ட ஐடியா கேட்டுக்கிறேன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி நல்ல ஞானமும் கலை ஞானமும் வியாபார யுக்தியும் தெரிந்த நிறைய அண்ணன்கள் இன்னும் இருக்காங்க எனக்கு. அதில் ஒருத்தர் ரஜினியும் கூட. கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கோம்.